நண்பர்களே, நாளை மே 4 தமிழகமே காத்துக் கொண்டிருக்கிற அந்த ஒரு நாள். தமிழகத்துல 234 சட்டமன்றத்திலயும் 85% வாக்குகள் பதிவாச்சு. அந்த வாக்குகள் நாளைக்கு எண்ணப் போறாங்க. யாரு பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்கப் போறாங்க, இல்லைன்னா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போறாங்களா நாளைக்கு தான் முடிவு தெரியும். அதுக்கு முன்னாடி யார் ஜெயிப்பாங்கிற ஒரு கேள்வி வரும். நம்ம என்ன கேட்க போகிறோம்னா, யார் ஜெயிக்க வைப்பாங்க, அந்த யார் ஜெயிக்க வைப்பாங்கங்கிறத இந்த 3 ரகசியமான வாக்காளர்கள் தான் ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதும், ஒரு கூட்டணியை ஜெயிக்க வைக்கிறதும், ஒரு கூட்டணியை தோற்க வைக்கிறதும், ஒரு கட்சியை தோற்க வைக்கிறதும் இவங்களோட முடிவில் தான் தெரியும். அந்த 3 ரகசிய வாக்காளர்கள் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். லெட்ஸ் கெட்ஸ் அன்ஃபில்டர். நான் ஜீவா, இது ஜீவா அன்ஃபில்டர். ரகசிய வாக்காளர்கள் யார் தெரியுமா? சைலண்ட் வாக்காளர்கள். ஏன் சைலண்ட் வாக்காளர்கள்னா, இவங்க எங்கேயுமே கத்த மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. ஏன் சோசியல் மீடியாவில் கொண்டு சண்டை போட மாட்டாங்க. அரசியல் சார்ந்த எந்த ஒரு பதிவுமே போட மாட்டாங்க. இவர்களை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க யாருன்னா பெரும்பாலும் பெண்கள் மற்றும் முதியவர்கள். இவர்களோட வாக்குகள் எந்த கட்சி நோக்கி கவர்ந்து இழுக்கிறாங்களோ அவர்கள் பெரும்பாலும் வெற்றியை நோக்கி பயணிப்பாங்க. ஏன் இவங்களோட சைலண்ட் வாக்காளர்களோட முக்கியம்னா, இவங்க யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவங்க மனசுல என்ன தோணுதோ அதை மட்டுமே செய்வாங்க. குறிப்பா இப்ப கடந்த சில வருடங்களாக மகளிர் உரிமை தொகை, இலவச பயணம், அதாவது இந்த திட்டங்கள்ல பயனடைஞ்சு அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்த போறாங்களா, இல்ல விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மாற்றத்தை நோக்கி ஓட்டு போட்டிருக்காங்களான்ட்டு பார்க்கணும்னா நாளையோட முடிவுல தான் தெரியும். இவங்களெல்லாம் சுத்தமா கணிக்கவே முடியாது. இவர்கள் கருத்து கணிப்பிற்கும் கருத்து திணிப்பிற்கும் அப்பாற்பட்டவர்கள். நாளைக்கு முடிவுல தான் தெரியும். ஏன்னா இது நிசப்தமான புரட்சியும் கூட சொல்லலாம்.